ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கே வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். தியரி எக்ஸாம் வந்து இன்றைக்கே எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் வந்து இருக்குது. பேஜுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்களா, அதேமாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தானே பாஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டுக்கான சும்மா சப்மிட் பண்ணாலே அவங்க வந்து மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட்டே ஆக போகுது. பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்டுக்கு நான் முன்னாடியே வந்து கேட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணல. ஏன்னா எக்ஸாம் டைம் நீங்க ப்ரிப்பரேஷன்ல வந்து இருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்லல. அதுல ஃபர்ஸ்ட் டவுட் வந்து பேஜுக்கு வந்து மார்க் உண்டான்னு கேக்குறீங்க. பேஜுக்கு வந்து மார்க் கிடையாது. பட் ஆனா அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும் நம்ம அந்த எக்ஸாம்ல வந்து எத்தனை மார்க் வந்து எடுக்க சான்ஸ் இருக்குன்னு. இப்போ நீங்க வந்து 25-30 பேஜ் வந்து எழுதிங்கன்னா பேஜுக்கு 1 மார்க் போட்டாலே உங்களுக்கு வந்து 30 மார்க் வந்து வந்துடும். அப்படி வந்து நம்மளே வந்து கால்குலேட் பண்ணி மார்க் இவ்வளவு வகுன்னு கொஞ்சம் அசிம் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். பட் ஆனா பேஜுக்கு வந்து மார்க் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்க வந்து பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றீங்க. அது மாதிரி நிறைய பேர் டவுட்டுமே கேட்குறீங்க. இப்போ கூட நீங்க டைம் டேபிள் பாருங்க, அப் டு AY 2019 பேட்ச்னு கொடுத்துருக்காங்க. இன்னமும் வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அதே நீங்க ப்ராக்டிகல் டைம் டேபிள் பார்த்தாலே தெரியும். ப்ராக்டிகலுக்கு தனியாக டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் BCom BBAக்குமே வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் உண்டுன்னு போட்டிருக்கோம். அது வந்து யாருக்குன்னா போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க சிலபஸ் வேக அவங்க நான் செமஸ்டர் பேட்டர்னில் வருவாங்க. அதுமாதிரி அவங்களுக்காக வந்து இன்னமும் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதனால அந்த மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாஸ் போட்டுருவாங்கன்னு. எக்ஸாம் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆனிச்சு. இப்போ சொன்னதாக விட்டுருங்க. நீங்க நெக்ஸ்ட் வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டான்னு கேட்டீங்க. பேப்பர் வேல்யூஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு. என்னது இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சது, அதுக்குள்ள எப்படி பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படின்னா நீங்க உங்க எக்ஸாம் சென்டர்ல வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் பேக் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கே வந்து உங்க பேப்பர் வேல்யூஷன் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் வந்து திருத்த மாட்டாங்க. வெளி காலேஜ்ல இருந்து வெளி யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருந்து வந்து ஸ்டாஃப் வந்து கூப்பிடுவாங்க, அவங்க தான் திருத்துவாங்க. அதுமே வெளி யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து கிடையாது. அவங்க யூனிவர்சிட்டியில அவங்க வேகமே சிலபஸ் வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஆன்சர் கீயும் நீங்க எழுதின ஆன்சருக்கு கம்பேர் பண்ணி தான் வந்து திருத்துவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க நினைச்சுக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா திருத்த மாட்டாங்க. நாமளா இவ்வளவு எப்படி திருத்துவோமோ அதே மாதிரி தான் திருத்துவாங்க. நீங்க அந்த கீ பாயிண்ட்ல உள்ள பாயிண்ட் எல்லாமே வந்து இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரொம்ப சேஞ்ச் ஆகாது. நீங்க என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதே தான் அதர் யூனிவர்சிட்டி காலேஜ்லயுமே வந்து அதே சிலபஸ் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சில டாபிக் வந்து ஒமிட் பண்ணி வச்சிருப்பாங்க, சில டாபிக் வந்து அங்க ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட் ஆகும். நீங்க வந்து வீக்கெண்ட்ல எக்ஸாம் எழுதுவீங்க, ஒர்க்கிங் டேஸ்ல வந்து யூனிவர்சிட்டியில வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து நடக்கும். அதர் காலேஜ்ல இருந்து அதர் யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருந்து வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து லாங்குவேஜ் பேப்பர் தான் வந்து கரெக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. உங்க மார்க் வந்து வெப் போர்ட்டல்ல வந்து ஏத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அசைன்மெண்ட் வந்து நீங்க வந்து கம்மியான பேஜ் எழுதி சப்மிட் பண்ணியிருந்தா, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அசைன்மெண்ட்டே சப்மிட் பண்ணல, இன்னொரு ஆப்ஷன் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து மாத்தி சப்மிட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கே வந்து அசைன்மெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்க. நீங்க லாகின் பண்ணி அங்க அசைன்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து வேற மொபைல் லாகின் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அங்க வந்து எல்லா அசைன்மெண்ட்டுமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, அந்த சப்ஜெக்ட் நேரா தான் அந்த அசைன்மெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களான்னு. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில வந்து அசைன்மெண்ட் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு மார்க் வந்து ஏத்திட்டாங்க. இதுல வந்து இப்போ வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேஸ்ல வந்து அசைன்மெண்ட் வந்து ரீசப்மிட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணவங்க லிஸ்ட்டுமே வரும். அசைன்மெண்ட் வந்து மாற்றி சப்மிட் பண்ணிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கரெக்டாக சப்மிட் பண்ணிருப்பீங்க, பட் ஆனால் மார்க் வந்து வந்திருக்காது. அவங்க எல்லாருமே வந்து அசைன்மெண்ட் வந்து திருப்பி ரைட் பண்ணி நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே விட்டுருங்க. இதை பத்தி நான் டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். நீங்க அசைன்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க, நீங்க சப்மிட் பண்ண அசைன்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு நேராக தான் இருக்கான்னு. அதே மாதிரி போன டைம் ரிலீஸ் பண்ண ரீசப்மிட்டிங் அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்டோட வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் பின் பண்றேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, அது எல்லாமே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து இருக்கும். நீங்க எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் ரிலேட்டடா ஏதாச்சும் வீடியோ போடணும்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ தான் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ரெக்கார்டு தான் சப்மிட் பண்ணுமா, நிறைய டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, இது எல்லாமே வந்து இருக்கட்டும். ரிசல்ட் டேட்டை வந்து சொல்லவே இல்லையான்னு நீங்க கேட்டா நான் ரிசல்ட் டேட்டை வந்து இப்போ சொல்றேன். வந்து உங்க ப்ராக்டிகல் டைம் டேபிள் வந்து பார்த்தாலே தெரியும். 19/4/2026 அன்னைக்கு தான் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்ப கண்டிப்பா வந்து இந்த மந்த்ல வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் யூனிவர்சிட்டியில வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரிசல்ட் டேட்டை வந்து சொல்றேன். ஆனா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்க நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான அசைன்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, டைம் டேபிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் அப்டேட் பண்றேன். அதே மாதிரி வந்து நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இதுக்கப்புறம் வந்து பெல் ஐக்கானை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா எப்போனா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம், நான் வந்து டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ வந்து நீங்க உடனே போய் செக் பண்ணிடலாம். நீங்க லேட்டா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வெப்சைட் வந்து சர்வர் பிஸினால ஓப்பன் ஆகாம இருக்கும். எல்லாரும் அட் டைம்ல வந்து செக் பண்றதுனால நீங்க உங்க கோர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. யூஜி இருக்காங்க, பிஜி இருக்காங்க, டிப்ளமோ இருக்காங்க, அதே சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்காங்க. உங்க எல்லாமே வந்து அட் டைம்ல வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.